கட்டுற எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஐயா என் பொண்டாட்டி சேலை அவளா தான் கட்டுவா, நானா கட்டுனேன்? நான் கட்டுறேன். நீ கட்டுமா, உனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க என் சகோதரர்கள் எல்லாரும் வாங்கினாங்க, வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எப்படி தெரியுமா, மரம் ஏறி உழைக்கிற காசு அதுல வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆமா, தேங்காய் வெட்டுறதுன்னா சும்மா இல்ல, எல்லாரும் நடந்து வந்துட்டு வந்துட வேண்டியது. ஓஹோ, ஆமா. இருக்கட்டே, அந்த தென்னை மரம் வளர்ந்தது போல அவர்கள் குடும்பங்கள் பாலார் சொல்லுமாக வாழ வேண்டும். அவங்க புடவை எடுத்து கொடுக்குறாங்க முத்தப்பாவுக்காக. கட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆமா, இது அந்த குடிச்சை தூக்கி அங்க போடு. அதான் பாருங்க, முத்தமா புடவை கட்டுது. இதையே பாத்துக்கங்க, எல்லாரும் சேலை கட்டுறது. ஆனா ஒன்னே மாதிரி ஊருக்குள்ள யாருமே சேலை கட்டல. எவ்வளவு அருமையா இருக்குது. அதான் நல்லா கட்டியிருக்கேனே, நல்லா கட்டியிருக்கேன் தானே, சூப்பரா கட்டியிருக்கேன் தானே. அண்ணா, அவங்க எல்லாரும் என் மேல கண்ணு வைக்கிறாங்க. கண்ணு பற்று உனக்கு காய்ச்சல் வந்துடும். சுத்தி போடுனே, எனக்கு சுத்தி போடு. திஷ்டி போடுவா, கொட்டையை சுத்தி விட்டு வந்து போடு. உள்ள வைய, அப்புறமேல தனியா உட்காந்து கட்டிக்குவோம். எல்லாரும் கண்ணும் குடிசைக்குள்ள வச்சிரு. ஐயா ஆமா ஆமா. எப்படி அவுக்குறது? எப்படி அவுக்குறதா நானா அவுத்தற முடியும்? நீ கட்டண வாங்கல அவரு. எப்படி அவுக்குறது? இப்ப அவர மாட்டேங்குது. அவரு கட்டறப்ப சுத்தனே கட்டிக்கிச்சு, அவுக்குறப்ப சுத்தனே கட்ட முடியாது. உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உன்னை ரொம்ப அதுக்கு பிடிச்சு போச்சு. சரி, அடுத்து என்ன வேலை? ஏமா மொத்தமா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நகை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், குடிசை கட்டி வச்சாச்சு, புடவையும் வாங்கி கொடுத்தாச்சு, துணி மாத்திக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அங்கிட்ட என் பொண்டாட்டி உள்ள என்ன கதி ஆச்சா தெரியல, ஒரு அட்டுப்படியா குறுக்கு பாதுல முளைகிற வழியா ஓடி பார்த்து எதோ வீட்டுக்கா என்னன்னு இப்பதான் தாய் தந்தைகிட்ட இருந்தப்போ கூட நான் அவ்வளவு சந்தோஷமா இல்லை. அண்ணன் கிட்ட இருக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப மறுபடியும் என்னை விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போற, அதுக்காக அப்புறம் என் பொண்டாட்டி உள்ளில நான் விட்டுட்டு இருக்க முடியுமா? உன்னையும் பாத்துக்கிறேன், பொண்டாட்டி உள்ளிலையும் பாத்துக்கிறேன். நான் ஒரு அட்டு அங்க போய் இருக்க மாட்டேன், ஒரு அட்டு போய் பார்த்துட்டு திருப்பி ஓடி. அண்ணே, உங்களை மாதிரி என்று நல்லா பேசணும், அன்பா நடந்துக்கணும். பேசுற மாதிரி ஒரு கிளி ஒண்ணு பிடிச்சு கொடுத்துருவோம். அந்த நாகமால கிளி நான் கொண்டு வருவேன் தங்கமே, தங்கமே. தோகமல கிளியெல்லாம் வேண்டாம், பின்ன உனக்கு என்ன கிளிதான் வேணும் சொல்லி எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணா, எனக்கு 5 வருடம் பொருந்தே பஞ்சவர்ண கிளி மட்டும்தான் வேணும். அது மட்டும் தான் வேணுமா? அது மட்டும் தான் பாசம் அன்பு என்ன அப்படின்னா அந்த கிளிக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? அந்த பஞ்சவர்ண கிளி நான் கொண்டு வருவேன் தங்கமே, தங்கமே. அண்ணன் கிளி பிடிக்க போயிருக்கிறாரு. எங்க மேடு கிடைக்க உடுக்குதே இல்ல. உன் கூட வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இரு, நான் ஓட்டமா ஓடி பொட்டாட்டி விளையாட பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, பேச மாட்டேங்குதுன்னு அது பூஜை ஆயிருச்சு, நீ சீட்டு இல்ல. நீ குருவி கூட பேசுது. சரி பரவாயில்ல, நீ குடிசையில இந்த கிளி கூட விளையாண்டுக்கிட்டே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பொட்டாட்டி விளையாட. அதுல ஒரு விஷயம். என்ன விஷயம்? உள்ளுக்குள்ள 2 களவாணி பயில இருக்காங்க. களவாணி பயில்கள்? ஆமா, உங்க அண்ணன் உங்க மச்சான் மாமன்னு சொல்லிட்டு வருவாங்க, எல்லாம் திருட்டு போயிடுங்க. உனக்கு நகை நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, இங்கிட்டு வெளியே வந்தா டேய் யாரா பிச்சைக்கார போயிடு போங்கடா வெளியே அப்படி பேசி விரட்டி விட்டுறணும். சரியா? அண்ணே, நீ கவலைப்படாதண்ணே, அவங்க வேணா வரட்டும், என்னை பாருங்க. என்னைய பாத்துக்கிட்டே சொல்ற? அது திருட்டு பயல்கள். அதான பார்த்தேன், அவனை பேசணும். நீ நான் சொல்லி கொடுத்தவன என்கிட்ட தானே என்னைய திருப்பிக்கிட்டே பேசுற. பிச்சைக்கார பயல
அண்ணே நான் இப்படிதான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லி விரட்டி விட்டுரு. குடிசையில பத்திரமா இரு. நான் பொட்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு உடனே ஆகட்டும் அண்ணா. அண்ணே யாரை திருட்டு போயிருக்கலாம். அம்மா உங்க கிளியை காமிங்க. என் குருவி பேசும், உங்க கிளி பேசுமா? கிளி பேசு. எங்க எங்க உன் கிளி பேசும்? ஊமை கிளியா இருக்கும் போலயா? பேசிச்சு சத்தம் வந்துச்சா இல்லையா? முத்தம்மாட்ட மட்டும்தான் பேசு. அது சேவலா போல. திருட்டு பையன் இரவில் வந்து திருடா உன் ஊர் பேர் கூடாண்டா. தம்பி மைக் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. ஆமா அடுத்து ஒரு மைக் வரும். யாரு நீங்க? யார் நீங்க? யார் நீங்க? குருராஜா வந்த மாதிரி கத்துற வந்தோன்னு யாரு நீ? பெரிய பேர் சித்தப்ப முகரைய பாரு. கிளவியா? என்ன காணா? அம்மா நல்லா இருக்குது பெரியப்பா. பாத்தீங்களா? சாப்பிடவே சாப்பிடாத என்ன இல்லைன்னு. நான் வரமாட்டேன். அது எங்க வீரமகன் இருக்காருல்ல, வீரமகன் அண்ணன். அண்ணன் ஒரு கோவில் என்றார் ஒரு அண்ணன் ஒரு கோவில் என்றார் தங்கை ஒரு தீபம் அதன் பேர் பாசம் ஒன்றோ. பலே பலே ஏச்சு. அதெல்லாம் சேர்த்தாச்சு. ராத்திரி உட்காரும் போது எப்ப எதுக்கு எடுக்கிற வை? அந்த கல்ல வாங்கி அவரோட ஆசை என்னன்னா என் பொட்டுக்குள்ளே பார்த்து பொட்டுன்னு போட்டு பொட்டுன்னு போயிருக்கேன். முன்னாடி போயிருக்க பல்ல பண்ண விட்டேன். பல்ல நான் கட்டி இருக்கிறேன் விழுந்து. வரமாட்டேன். எங்க வீரமகனை அழகா குடிச்ச கட்டி கொடுத்துருக்காரு. குடிச அப்புறம் தோடு முட்டி அப்புறம் கொலுசு அப்புறம் வலை மலைதா சங்கி மங்கி. அண்ணன் சொன்னார் திருட்டு பயலாம் வருவாங்க அவங்கிட்ட பேச்சு வச்சுக்காதன்னு சொன்னார். அப்ப அந்த திருட்டு பயல் இவங்களா இருக்குமோ? பயங்களா? நகை திருடுவீங்க, காசு பணம் திருடுவீங்க, நீங்க தான் நம்மள. அது நான் வச்சிருக்கிற தீ நான் வரமாட்டேன். எங்க வீரமகன் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த கிளி வேற எந்த பேச மாட்டேங்குது. கவலையா இருக்குது. அவனுக்கு நாலு சத்த வர ஓட்டக்கிளி. சரி சரி நீ போக. நான் வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டேன். வரமாட்டியா? வர முடியுமா? முடியாது. முடியாது. சொல்ல வந்தாலி முத்தம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? இந்த வீடு இடம் மாற்றப்பட்டுள்ளது. ஓடான்னு சொன்னா விட்டுருமா? அப்ப சொன்னா விட்டுருவோமா? டேய், இந்த சேட்டையெல்லாம் வேற பக்கம் வச்சுக்க. நன்னில் முடிச்சு போட்டு ஒருத்தர் நன்னில் முடிச்சு இங்க படுக்க போட்டுருக்குறேன். ஞாபகம் பண்ணீங்க? எப்ப நம்ம குடிக்காத வாழ அடுத்தவன் குடிக்கப்படாது. ஆமாங்க. கொட்டி கமுத்தரண வீரபாகு கொண்டாட்டி அலங்காட்டி போய்
அலங்காரி வீரபாகு ஓம் புருஷன் முத்தம்மல வப்பாட்டிய வச்சுக்கிட்டேன். அப்படி பாடு. சொல்லியா, நான் சொல்றேன். நம்மளோட வாழ்ந்த குடும்பம் எத்தனை பேரு? எத்தனை பேரு? கெட்ட கேட்கறது பதில் சொல்றா, கேட்கறதுக்கு பதில சொல்ற. தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா? ஏண்டா கிறுக்கு அப்படி உனக்கு வசனம் கூப்பிடுற. வீட்டுக்கு வாங்கம்மா. அலமாரி எந்த தட்டி அலமாரி? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. என்ன அம்மா தாயே அலங்காரி வாங்கம்மா. அலங்காரி நீதானா? அம்மி வீச அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணது இந்த ஊர்ல தான் இல்லையா?
வீரவாக சொல்லியிருக்காரு ஆமா, சொல்லியிருக்காரு சொல்லிருக்காருல. அதனால எனக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைய? 4 பிள்ளைங்க. அர்ரா, 4 பிள்ளைங்களா? 4 பிள்ளைங்க. ரெண்டு முடியுமா அப்படி அப்படியே இருக்கிற? ஆனா காலையில இருந்து 4 நாள் ஆச்சு. ஆ? 4 நாள் ஆச்சு. ஏன் 4 நாள் ஆச்சு? என் புருஷனை பார்த்து 4 நாள் ஆச்சு. 4 நாளா தொடர்ந்தா 4 நாள் ஆச்சா? 4 நாளா என் புருஷன் வியாபாரத்துக்கு போனவர் இன்னும் வரவே இல்லை. ஆ, நானும் காணாம முன்னான்னு தேடுறேன். சரி. காணாம முன்னா வியாபாரத்துக்கு போனா செட்டியார் வீட்டு ஆளுகளோட ஆ. இந்த செட்டியார் வீட்டு ஆளுகளை பார்த்து என் புருஷன் எங்கன்னு கேட்கணும். சரி. அதனால இந்த செட்டியார் வீட்டு ஆளுகளை பார்க்கட்டா? பார்த்து கேள். வணக்கம். ஆமா, நீங்களே யாருங்க? எட்டு விளக்க மாத்த சொல்றேன். நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். விளக்க மாத்தையா? இல்லைங்க. ஆ. வராரு. ஆ. நம்ம வாசல்ல ஓரமா கிடக்குது. ஆமா. அதெல்லாம் எடுத்து ஓரமா ஓரமா போட்டு. வேற ஒண்ணும் இல்ல. வணக்கங்க. முன்னாடி இந்த கிழிஞ்சு போயிருமா விளக்குமாறு? இல்ல, எடுத்து ஓரமா போடலாம். நீங்க வராத செட்டியார் இல்லையா? ஊருக்கு பெரிய செட்டியாரு அப்படிங்கனால ஒரு ஓரமா போடலாம்னு விளக்கு வந்தேன். மாத்திட்டு செட்டியாருக்கு என்ன வித்தியாசம்? வாசல்ல கிடந்தா வர்றீங்கல்ல, அதுக்கு தான் ஓரமா எடுத்து ஒரு போடலாம். மரியாதையா ஓரமா எடுத்து போடும். ஏன் செட்டியாருக்கு வர்றான்னு சொல்லி விளக்குமாறு கிண்ணுன்னு எந்திரிக்குமா? ஐயையே, சங்கட்டம் இல்லையா? முன்னாடி கிடந்த சங்கட்டம் இல்ல? ஆ. ஓரத்துல கிடந்துட்டா பரவாயில்ல. நடு பாதையில கிடக்குதுல்ல, ஆஹா. அதுக்கு தான் சொன்னேன். முன்னாடியே எடுத்து போட்டிருக்கணும். நீங்க வர்றீங்கன்னு தெரியாது, ஆஹா. முன்னாடி எடுத்து போடுறதுக்கு. ஆஹா. ஒத்த மாறு முன்னாடி கிடைச்சுன்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் பாக்குறேன். ஆமா, என் புருஷன், உன் புருஷன் என் ஜாமி, உன் ஜாமி கோயில்ல இருக்கு. என் புருஷன் அப்படி சாமி. புருஷன் உடைச்சா வரி போட்டு கும்பிடுவாங்க. இல்ல, என் புருஷன். உன் புருஷனா? என் புருஷன். அலங்காரி, ஆ. உன் புருஷன் முனி மாதிரி இல்ல. அதான் தெரிஞ்சு போச்சு. என் புருஷன் முனி மாதிரி இல்ல. முன்னாடி எல்லாம் சும்மா 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 வருவாரு. துணி இல்லாமையா? இல்ல, கவுசர் போட்டுருப்பாரு. சும்மா சும்மா என்னை கூப்பிடுவாரு. கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்புறம்லாம் பார்த்தா முளமா வாங்கிட்டு வருவாரு. மூலமா இருக்க. மல்லிகைப்பூ. ஆ, ஆ. அப்புறம் அல்வா கேட்டேனா, அல்வாவா வாங்கி தருவாரு. ஆஹா. இப்போ எல்லாம் கேட்டேனா, நாதித்த முண்டை, ஆ. விளங்காத முண்டை. தெரிஞ்ச விஷயம் தானே. கோயில முழிச்சாலும் பொடிக்கு போல சிக்காது. எப்ப பார்த்தாலும் வா 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 வான்னு கூப்பிடுறே சட்டை அடிக்கிறாரு. எப்போதும் ஆனா சொல்றேன். காசு கேட்டேனா, விளங்காத முண்டை, மொத்த பைசா இல்லடி, ஏன்டி உயிரை எடுக்கணும்னு கேட்பாரு. ஏன் புருஷன்? தெரிஞ்ச விஷயம் தானே, எப்போது கேட்கறது தானே. எப்பம்மா? என்னைக்கு கேட்கறது? இன்னைக்கு கேட்கறாரு. ஆமா. நாதித்த முண்டை. அலங்காரி இப்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாரா இல்லையா? அப்புறம் சும்மா சும்மா வந்தாருன்னு வரவே மாட்டேங்கிறாரு. எனக்கே முடியல. ஏன்டி என்னை இப்படி கூப்பிட்டு கிடக்குறேன்னு கேட்கறாரு. சத்து எத்தனை நாளைக்கு தான் இருக்கு? இருந்தப்பெல்லாம் என் புருஷன் ஊர்ல சும்மா சும்மா போயிருக்கிறாரு. ஏம்மா? போக மாட்டார். இவரு செட்டியார் சொல்றாரு, இங்க பாரு, செட்டியார் சொல்றாரு சத்து எப்படித்தான் இருக்கும்னு. அவருக்கு சத்து இருக்காதான். ஆனா இவர் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் சுத்தலாமா, 5 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு. நான் வியாபாரத்துக்கு வரல. நானும் என் புருஷனை வச்சுதான் வியாபாரத்துக்கு போறேன். சரி சரி சரி. ஆனா என் புருஷன் இருக்கிறானே, பயங்கரமான திருட்டு பையன். எப்படி? வீட்டுல உள்ள நகையெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன். ஆ. வியாபாரத்தை கட்ட மொத்த பைசா இல்ல, வியாபாரமே இல்ல. அப்ப எங்கதான் போகும்? அலங்காரி, எங்கதான் போகுது? உன் புருஷனுக்கு வியாபாரம் கிண்ணுன்னு இருக்குது. என்னைக்கு நாங்க என்னைக்கு உன் புருஷனோட சேர்ந்தோமோ எங்களுக்கு கிண்ணுன்னு தான் இருக்கு. ஆமா, வியாபாரம் குறைய இல்ல. ஆனா ஒண்ணு, சம்பாதிக்கிற ஊரை அங்க போகுது. எங்க போகுது? அட போயாகிட்டு, எதுக்கு சின்ன வீடு? ஏயா சின்ன வீடு? எதுலயா குறைச்ச? ஆமா. மண்டல குறைச்சா? தொண்டையில குறைச்சா? அதுவே குறைச்சா. எதுக்கு என் புருஷன் சின்ன வீடு வைக்கிறாரு? குறைச்சலே இல்ல. எதுக்கு என் புருஷன் சின்ன வீடு வைக்கிறாரு? மாடி மேல மாடி கட்டி, 4 மாடி கட்டி, 4 மாடி மேல 4 புள்ள 4 பக்கம் போட்டுட்டு தூங்க சரிங்க. தூங்க. சரி. அப்படி இருந்தா ஏன் என் புருஷன் சின்ன வீடு வைக்கிறாரு? புருஷன் வப்பாட்டி, என் புருஷனே வச்சுக்கிறதுக்கு வப்பாட்டி இருக்கிறாங்க. இருக்குல்ல? இருக்கிறாங்க. ஆமா, என்னை கூட்டி கூட்டி விடு. எவ்வளவு காசு தருவேன் எதுக்கு? ஊட்டி விடுறதுக்கா? ஐயோ, நீங்க என்ன சொன்னீங்க? என் புருஷன் வப்பாட்டி இருக்கான்னு சொன்னீங்க. அந்த பொம்பளை வீடு எனக்கு தெரியாது. அங்க வந்து சொல்லி விட்டுட்டு வாங்க. அப்படியா? ஆமா, எனக்கு சண்டைனா கொலையே நடுங்கும். சண்டை கட்ட தெரியாது. எனக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 4 பிள்ளைங்க இருக்கு இருக்கும். இந்த 4 பிள்ளை பெற்றாலும் அப்படியே கிண்ணுன்னு தானே இருக்குது. என்னது? ஒண்ணு கூட குறையவே இல்லையே. மார்க்கெட்டா? மணக்கார மார்க்கெட்டா? இல்ல, உடம்பு
அப்படியே அப்படியாங்க? தள்ளன்னே இருக்கு. சண்டைனா கொலை நடுங்க. ஆ, அதனால சண்டை சொல்லிக் கொடு. எனக்கு சண்டை கிடையாது, போனதும் இல்லை. எனக்கு தெரியாது, யார் சொல்லிக் கொடுக்கறது? எனக்கு சண்டைனாலுமே பிடிக்கிறது இல்லை. எனக்கு சண்டைனா எனக்கு தெரியாது. ஆஹா, ஆடி போடி ஊக்கேலி முண்டை, ஊருக்கு எடுத்த முண்டை, புருஷனுக்கு வெங்காந்த முண்டை. இருக்கிறது என்ன கடிக்கு முட்டைய அழுகி போனதுமா நாரி போயிடும் பேசாம இரு. அலங்காரி என்ன சொன்ன? முட்டைய கடிக்க சர்பத்தை அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. சரி, எப்படி சண்டை சொல்லு. பொடி பொடி ஊரை கடத்த முட்டை, ஏன் வெங்காயம் வெங்காயம் முட்டை. ஏண்டி நான் தலதலான்னு இருக்கிறேனே, என்னை விட என் புருஷன் உனக்கு தேவையா? தேவையா? அப்படி போய் புரிஞ்சு மாஸ்டர் டேய், அட ஒன்னே தாண்டா. டேய், அட கிறுக்கு பயலுகளே, டேய் லூசு பயலுகளே, டேய் பஸ் ஸ்டாண்ட் கிறுக்கா, டேய் நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் சோறு தின்னியாடா? சோத்தை விட்டு வேற எதுவும் தின்னீங்களாடா? ஏன்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்ல? நாக்கு விட்டு தொங்குதுடா. ஒரு செட்டியா இருக்கு, நீ எல்லாம் துண்டு போட்டு தலையில. ஏன்டா நீ எல்லாம் மனுஷன் தானே? ஊரே ஒன்னே இல்ல. ஏழு போட்டு அடிச்சு விடுங்க. அவன் சோறு தின்னுட்டா, 4 பிள்ளைய விட்டுட்டு எதையா விட்டு இன்னும் தேடி வச்சுக்கிட்டானே, அவனை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இன்னும் வரைக்கும் பாரு, ஒண்ணும் இல்ல. பொழுது இருக்கிற ஒரு நகை இருக்குதா, ஒரு கையில போற மலை இருக்குதா, என்ன சம்பாதிச்சு கொடுக்குற? இவனெல்லாம் வச்சு நான் பொழப்பு போட்டேன்னா, ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொரணே இல்ல? ஏன்டா பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கு போய் அடியில பிடிச்சிடுவேன். நீ எல்லாம் எதுக்கு? ஊரு பஞ்சாயத்து, நீ பெரிய கிழிஞ்சு போயிருமா? பேசுறதெல்லாம் பேச்சு போட்டு அவ அடக்க செட்டியாரு. புருஷன் வரும்போதெல்லாம் பேசணும். எங்களெல்லாம் கையை நீட்டி நீட்டி ஒரு நேரமே இல்லை, 9 நாளைக்கும் இல்லை. முடியல, முடிஞ்சா தானே. வயசானவருமா